வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம நேற்றுக்கு மத்திய பட்ஜெட் பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்திருக்காங்க. அதோடைய முக்கியமான சில சரத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், சிறப்பம்சங்களை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட்டாக ஸோ நம்ம ரீட் பண்ணுறேன். அதில் சில முக்கியமான விஷயத்தை கோடிட்டு காட்டுவோம். ஓகே, ஸோ 2024-25 இதோடைய சிறப்பம்சம். இதில் என்னென்ன முக்கிய அம்சம் இருக்குது? ஃபஸ்ட்டு ஏ பகுதி ஏ. ஸோ அதாவது கடன் வாங்காமல் மொத்த வருவாய் எவ்வளவு? 32,32,32.07 லட்சம் கோடி. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். மொத்த செலவினம் ஸ்பெண்டிங் 48.21 லட்சம் கோடி. வரி வருமானம் மொத்தம் எவ்வளவு? 28.83 லட்சம் கோடி. இந்த 3 பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. கடன், அதாவது மொத்தம் இதில் இந்த செலவின தொகை 48.2 கோடி 1 கோடினா இதில் 32 இதெல்லாம் கடன். ஆனால் இது மொத்த செலவினம். இதில் நிகர வரி வருவாய், இதில் இந்த இவ்வளோ செலவில் மொத்தத்தில் வரி வருவாய் மட்டும் 25,83 லட்சம் கோடி, 25.83 lakh crore. ஓகே, ஸோ இதை நம்ம ஞாபகம் முக்கியமான விஷயம். இதில் முக்கியமானது என்னென்னா நிதி பற்றாக்குறை. உற்பத்தியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் எவ்வளோ? உற்பத்தியில் 4.9. இதை ஞாபகம் 4.9. இந்த பாயிண்ட் நமக்கு ஜிகேக்கு முக்கியமாக பயன்படும். எவ்வளவு பட்ஜெட்டில் டெஃபிசிட் அப்படிங்கிறது. அப்புறம் நிதி பற்றாக்குறை அடுத்த ஆண்டில் இந்த 4.9 டார்கெட் எவ்வளவுனா அடுத்த ஆண்டுக்கு 4.5. 4.9 4.5 மாத்திர டார்கெட். இது இந்த 2 பாயிண்ட் முக்கியமான யோசிச்சுக்கோங்க. அடுத்தது பண விகித வீக்கம் இருக்கு இல்லையா, அது தொடரில் 4% அளவு இலக்கு அடைகிற பிளான், 4% ரீச் ஆகிற பிளான். இந்த 3 பாயிண்ட். இப்போ உற்பத்தியில் ஜிடிபியில் எவ்வளவு இருக்குது? ஷார்ட்டேஜ் 4.9 அண்டு அடுத்த ஆண்டில் 4.5. ஃபைனலாக பண விகிதத்தை 4% குறைக்கிறதுக்கு பிளான். ஓகே, அப்புறம் முக்கியமான அந்த இன்னொரு பணவீக்கத்தை 33.1 இதில் மற்ற பொருட்களில் உணவுப் பொருட்கள் 4. அப்புறம் முக்கியமானது பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, சிறு நடுத்தர தொழில், அப்புறம் இவங்க மக்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 அம்ச திட்டம். வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, இதில் 5 அம்ச திட்டம். அடுத்த 5 ஆண்டுகளில் 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன். 5 ஆண்டுகளில் 4.1 கோடி இளைஞர்களுக்கு. இது பிரதமரின் 5 அம்ச திட்ட தொகுப்பில் உருவாக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல்ல என்னது? திட்டம் ஏ, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து சந்தாதாரருக்கான பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு 15,000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்குறது. இது ஃபஸ்ட்டு 15,000 3 தவணையாக. திட்டம் பியில் பணியில் சேர்ந்த 4 ஆண்டுகளில் தொழிலாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி அமைப்பு செலுத்தப்படும். இந்த தொழிலாளர்களுக்கு இந்த சந்தா தொழில் ஊக்கத்தொகை நேரடியாக வழங்கப்படும். அப்புறம் இதில் சி என்னென்னா, வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் ஒவ்வொரு கூடுதல் தொழிலாளிக்கும் சந்தா தொகை செலுத்தும் தொழில் வழங்குனோருக்கு மாதம் 3,000 ரூபாயை 2 ஆண்டுகளுக்கு திருப்பி கொடுக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு திருப்பி கொடுக்கிறது. 4வது மத்திய அரசுடைய உதவியுடன் கூடிய புதிய திறன் மேம்பாட்டு திட்டம். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. எவ்வளோ பேருக்கு? 20 லட்சம் பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. இதுக்கு 1000 தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, 1000 தொழிற்பயிற்சி நிறுவனங்களுடைய திறன் மேம்பாட்டு மையங்களாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. இது டியில். அப்புறம் திட்டம் ஈயில் முன்னணியில் உள்ள 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனருக்கான புதிய திட்டம். இதில் அடுத்த 5 வருஷத்தில் 1 கோடி இளைஞர்களுக்கு இந்த திட்டத்தில் தொழில் பழகுனர். ஓகே,
அந்த ப்ரொஃபஷனை லேர்ன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். தேர்வு எழுதுறவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது மத்திய பட்ஜெட்டில் வளர்ச்சியடை விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு சொல்லுறதுக்கு அதுக்காக 9 அம்ச திட்டம் முன்னுரிமைகள். இது மனப்பாடம் பண்ணுங்க. வேளாண் துறையில் உற்பத்தி மற்றும் நெகிழ்வுத்தன்மை, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, 3 மனிதவள மேம்பாட்டுடன் கூடிய சமூக நீதி, உற்பத்தி மற்றும் சேவைத்துறை, நகர்ப்புற மேம்பாடு, எரிசக்தி பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு வசதிகள். இது 7 பாயிண்ட். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. 8 புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மேம்பாடு, அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள். இது ஃபுல்லாக முக்கியமான ஒரு விஷயம். இதில் ஒவ்வொரு முன்னுரிமையும் பார்க்குறோம். 9 முன்னுரிமை இருக்குது. இந்த 9 முன்னுரிமையிலையும் என்ன பர்டிகுலராக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்த சில இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முன்னுரிமை வேளாண் துறையில் உற்பத்தியில் நெகிழ்வுத்தன்மை. இதில் 1.52 அதாவது 152,000, அப்போ 1,52,00,000 கோடி, லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு முக்கியமானது. அடுத்து 109 புதிய பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் 32 ரகங்கள் வெளியிடப்படும். விவசாயிகளுக்கு சாகுபடிக்கு பருவநிலையை மாற்ற தாங்கக்கூடிய 109 புதிய பயிர்கள் மற்றும் 32 ரகங்களில் தோட்டக்கலை பயிர்கள். இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நாடு முழுவதும் 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம், 2 வருஷத்தில் இயற்கை விவசாயம் ஓகே செடி கொடுக்கறதுக்கான பயிற்சி, முத்திரை மற்றும் சான்றிதழ் இதுவும் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்தி கொடுக்க போகிறாங்க. இயற்கை வேளாண்மைக்கான 10,000 உயிரி இடுபொருள் ஆதார மையங்கள், ஓகே, பயோஃபெர்டிலைசர் சென்டர்ஸ் அடிப்படையில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயத்துக்கு டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகள் அடுத்த 3 ஆண்டுகளில் விவசாயிகள் மற்றும் அவர்களது வேளாண் நிலங்களை உள்ளடக்கிய வகையில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது முன்னுரிமை வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு. இதில் பிரதமரின் தொகுப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை 3 திட்டங்களாக ஏற்படுத்தப்படும். இதில் முதல்ல திட்டம் ஏ என்னென்னா முதல் முறை தொழிலாளர்கள். ஓகே, முதல் முறை தொழிலாளர்கள். பி உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்கும் 2வது. திட்டம் சி 3வது வேலைவாய்ப்பு வழங்குனருக்கான ஆதரவு. 3 விதமானத்தில் இருக்குது. அப்புறம் பணியாளர்களில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவும் அதில் இருக்குது. பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் ஒத்துழைப்புடன் குழந்தை பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்துதல், பெண்களுக்கான சிறப்பு திறன் மேம்பாட்டு திட்டங்களை ஏற்பாடு செய்தல், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பெண்களுக்கு சந்தைப்படுத்துதலான வாய்ப்புகளை உருவாக்குறது. இந்த திறன் மேம்பாட்டில் என்னது, அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு, எத்தனை பேர், 20 லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் நிதியுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி பிரதமரின் புதிய தொகுப்பு திட்டம். ஓகே, திறன் மேம்பாட்டுக்கு கடனுதவி திட்டம் எவ்வளவு? 7,50,000 ரூபாய் கடனுதவி வாங்கிக்கலாம். அப்புறம் மாநில அரசின் பிற கல்வி கடனுக்கான திட்டங்களில் தகுதி பெறாத இளைஞர்களுக்கு உள்நாட்டு கல்வி நிறுவனங்களின் உயர்கல்வி பெறுவதற்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் 10 lakh வரைக்கும் நம்ம கடனுதவி தரப்படும் அப்படின்னு இருக்காங்க. 3வது முன்னுரிமை நம்ம பார்த்ததில் 9 முன்னுரிமையில் 3வது மனிதவள மேம்பாட்டை உள்ளடக்கிய சமூக நீதி. இதுக்கு பேர் பூர்வோதயா திட்டம். என்ன பண்ண போகிறாங்க? அமிர்தசரஸ், கொல்கத்தா தொழில் வழித்தடம், இண்டஸ்ட்ரியல் காரிடார், கயாவில் புதிய தொழில் வழித்தட பாதை, பீகார் மாநிலம் டீர்பைன் பகுதியில் 2400 மெகாவாட்டில் புதிய மின் நிலையம். எவ்வளோ காசில் அமைக்க போகிறாங்க? 21,400 கோடி ரூபாய் செலவில். முக்கியமான பாயிண்ட், முக்கியமான
பாயிண்ட். ஆந்திர பிரதேச மறு சீரமைப்பு திட்டத்தில் நடப்பாண்டில் பன்முக மேம்பாடு முகவையிலிருந்து 15,000 கோடி அளவுக்கு சிறப்பு நிதி வழங்கப்படும். விசாகப்பட்டினம் சென்னை தொழில் அதாவது இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் கொப்பார்த்தியில் தொழில் வழித்தட பாதை. ஓகே. அப்புறம் ஹைதராபாத் பெங்களூரு வழித்தடத்தில் ஓரோக்கால் பகுதியில் வழித்தட பாதை ஒன்று ஏற்படுத்தப்படும். பெண்கள் தலைமையிலான மேம்பாட்டு திட்டங்கள். பெண்கள் மற்றும் சிறுமிகள் பயனிடும் வகையில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு கூடுதலான மொத்த நிதி ஒதுக்கீடு. ஓகே. அதுக்கப்புறம் பிரதமரின் நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். ஒரு செகண்ட். பிரதமரின் பழங்குடியினருக்கான உன்னத கிராம திட்டம். இதில் என்ன பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய கிராமங்களில் பழங்குடி மக்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு 63,000 கிராமங்களில் வசிக்கும் 5 கோடி பழங்குடியினருக்கான பயன்பெறக்கூடிய திட்டம். ஸோ இது பொது அறிவு முக்கியமாக கொஸ்டின் தெரியணும். எவ்வளோ கிராமம்? 63,000 கிராமம், 5 கோடி பழங்குடியினர். ஓகே. அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் வங்கி கிளைகள் அமைத்தல், இதுவும் முக்கியமானது இந்த திட்டத்தில். தென் வடகிழக்கு மாநிலங்களில் இந்திய அஞ்சலக வங்கி, போஸ்டல் பேங்க், இதுவும் அமைக்கப்படும். அடுத்து 9 முன்னுரிமை 4 உற்பத்தி மற்றும் சேவைத்துறை. உற்பத்தி துறையில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம். இதில் சிறு குறு இந்த தொழில்களுக்கு எந்திரங்கள் உபகரணங்கள் செய்வதற்கு வாங்கிறதுக்கு கூடிய கடன்கள். ஓகே. பிணை அல்லது மூணாவது நபர் உத்தரவாதம் இல்லாத கடன், உங்களுக்கு சாட்சி இல்லாமல் அதாவது கொலாட்ரல் இல்லாமல் கொடுக்கறது. ஓகே. ஸோ அதுதான் முக்கியமானது. இடர்பாடான காலங்களில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன் ஆதரவு திட்டம். கஷ்டமான காலத்தில் கடன் கொடுக்குறது. அப்புறம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலான தரங்களில் வங்கி கடன் உதவிகளை தொடர்ந்து பெறக்கூடிய புதிய நடைமுறை திட்டம். இந்த முத்ரா லோனில் ஏற்கனவே முத்ரா திட்டத்தில் கடன் உதவி பெற்று வரக்கூடியவர்களை திருப்பி செலுத்தியவர்களுக்கு தருண் என்ற பிரிவில் வழங்கப்படும் முத்ரா கடன் தொகை உச்சவரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக அதிகரிக்கப்படும். ஓகே. ஒழுங்காக யார் ரெகுலராக பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி மேம்படுத்தப்பட்ட வாய்ப்புகளுக்கான கட்டாய நடைமுறை கூடிய வர்த்தக வருவாய்க்கான தள்ளுபடியும் விதிமுறை வச்சுருக்காங்க. இதில் கட்டாய வர்த்தக வருவாயின் தள்ளுபடிக்கான நடைமுறையில் கூடிய விற்பனை தொகைக்கான உச்ச வரம்பு 500 கோடி ரூபாயிலிருந்து 250 கோடியாக குறைச்சிருக்கு. ஓகே. முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான உடல்நலத்துக்கான தீங்கு விளையக்கூடிய உணவு தரநிலை மற்றும் பரிசோதனை அலகுகள் இது சிறு குறு நடுத்தர துறைக்கான நிதி ஆதரவுடன் கூடிய உடல்நல தீங்கு விளையக்கூடிய 50 பன்முக உணவுப் பொருளுக்கான பரிசோதனை மையங்கள். அப்புறம் மின்னணு வர்த்தக ஏற்றுமதி மையங்கள். அப்புறம் பொதுத்துறை தனியாருடைய கூட்டு பங்களிப்புடன் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு மின்னணு வர்த்தக ஏற்றுமதி மையம் உருவாக்கப்படும். சர்வதேச சந்தையில் பாரம்பரிய கைவினைஞர்களால் தயாரிக்கப்படும் பொருட்கள் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடும் செய்து தரப்படும். அப்புறம் கனிம இயக்கம். இதில் உள்நாட்டு வெளிநாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்கள் மறுசுழற்சி, முக்கியமாக கனிமங்களை சொத்துக்களை வெளிநாட்டிலிருந்து கொள்முதல் செய்து அதுக்கு தனியாக கனிம வள இயக்கம் உருவாக்கப்படும். தட் இஸ் டைரக்டரேட். கனிமச் சுரங்கங்களில் கனிமங்கள் வெட்டி எடுப்பதை கட்டமைப்பு வசதிகளில் ஏல நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. மின்னணு பொது கட்டமைப்புகள் செயலிகள், கடனுதவி, மின்னணு வர்த்தகம், கல்வி, சுகாதாரம், சட்டம் மற்றும் நீதி, சரக்கு போக்குவரத்து, எம்எஸ்எம்இ சேவை விநியோகம், நகர்ப்புற நிர்வாகம் போன்றவற்றில் மின்னணு பொது கட்டமைப்புக்கான செயலிகளை மேம்படுத்துகிறது. அடுத்தது 9 முன்னுரிமையில் 5வது முன்னுரிமை நகர்ப்புற மேம்பாடு மாற்றங்களுக்கான மேம்பாட்டு திட்டம்.
முக்கியமான பாயிண்ட். 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 14 பெரிய நகரங்களில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட 14 பெரிய நகரங்களில் மேம்பாட்டுக்கான திட்டம் மற்றும் உத்திகளை வகுத்து அமுல்படுத்துவதற்கான நிதி உதவி வழங்கப்படும். முக்கியமான பாயிண்ட். 30 லட்சம் 14 பெரிய நகரங்கள். அடுத்தது நகர்ப்புற வீட்டு வசதி. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2 கீழே அடுத்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசின் 2.2 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் 1 கோடி நகர்ப்புற ஏழைகளுக்கு நடுத்தர வீடு கட்டித்தரப்படும். நடுத்தர மக்களுக்கு எவ்வளவு? 2.2 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான நிதியுதவி உட்பட செய்து 10 லட்சம் கோடி முதலீடு இல்லை 1 கோடி நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டுறது முக்கியமான ஒரு விஷயம். பாயிண்ட் ஃபார் எக்ஸாம். அடுத்தது தெருவோர சந்தை, ரோடு சைடு மார்க்கெட், ரோட் மார்க்கெட். அடுத்த 5 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் ஆண்டுதோறும் 100 வாராந்திர ஆண்டுதோறும் வருஷத்துக்கு 100 வீக்லி எக்ஸிபிஷன் ஓகே மற்றும் சாலையோர உணவு மையங்களை ஏற்பாடு செய்வதன் மூலம் புதிய மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஆதரவு திரட்டப்படும். ஓகே. 9 திட்டத்தில் அடுத்த முன்னுரிமை ப்ரியாரிட்டி எரிசக்தி. 6வது எரிசக்தி மற்றும் எரிசக்தி மாற்றம். எரிசக்தி மாற்றம். வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, நீடித்த சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றின் சமநிலையை பேணும் வகையில் எரிசக்தி மாற்றம் தொடர்பான வழிமுறைகளை கொள்கை ஆவணங்கள் உருவாக்கப்படும். இதில் முக்கியமாக மின்சக்தி சேமிப்பு கொள்கை. இதில் மின்சக்தியை சேமிக்கும் வகையிலான கட்டமைப்புகள் திட்டங்களை ஊக்குவிப்பதற்கான கொள்கைகள் உருவாக்கப்படும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான சிறிய மற்றும் நவீன அணு உலை. தனியார் அரசு கூட்டு பங்களிப்புடன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள ஏதுவாக பாரத் சிறிய அளவிலான நவீன அணு உலை புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய அணுசக்தி உற்பத்தி நிலையங்கள் உருவாக்குதல். நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அனல் மின் நிலையம். 2 விஷயம் இருக்கு. தேசிய அனல் உற்பத்தி நிறுவனம் மற்றும் பாரத கனரக BHEL அண்டு நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் 2லையும் 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுக்கான வர்த்தக ரீதியிலான உற்பத்தி நிலையத்தை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கிற கூட்டுத்திட்டம். தற்போதைய செயல்திறன் பாதிக்காத வகையில் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கு வழிகாட்டுதல். தொழிற்சாலைகளில் தற்போதைய செயல்திறன் சாதனைகள் மற்றும் வர்த்தக நிலையை பாதிக்காத வகையில் இந்தியன் கார்பன் சந்தை நிலைக்கான சரியான கட்டுப்பாட்டுடன் நடைமுறைப்படுத்துவதன் வாயிலாக இந்திய கார்பன் சந்தை, இந்தியன் கார்பன் மார்க்கெட் இடத்தை தக்க வைத்துக் கொள்வது. இதுதான் 6வோட. அடுத்தது 7வது. 7வது முன்னுரிமை உள்கட்டமைப்பு வசதிகள். உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் முதலீடுகள் என்னென்ன பண்ண போகிறாங்க? ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மூலதன செலவு 11,11,111. எத்தனை? 4 3 7 11,11,111 111 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ரூபாய் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 3.4% நிதியுதவி வழங்கப்படும். ஓகே. உள்கட்டமைப்பு உள்ள வசதிகளை உருவாக்குவதற்கான மாநில அரசின் முதலீடுகள். அப்புறம் உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாவதற்கான முதலீடுகளை சரி செய்வதற்கு ஆதரவளிக்கும் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான நீண்டகால வட்டியில்லா கடன் இதெல்லாம் செய்து கொடுக்கப்படும். அடுத்தது பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் 4வது கட்டமாக அனைத்து பருவநிலையிலும் போக்குவரத்து தொடர்புடைய மேம்பாடு வகையில் 25,000 கிராம சாலைகள். எத்தனை கிராம சாலை? 25,000 கிராம சாலைகள் அமைக்கும் திட்டம். அப்புறம் அடுத்தது நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ளம். இதில் கோசி மெச்சி மாநில இணைப்பு சாலை பிற சாலை திட்டங்களுக்கான 11,500 கோடி நிதியுதவி வழங்கப்படும். இது தவிர
அஸ்ஸாம், இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் மாநிலம் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்கும். இப்போ பார்த்து என்னென்ன ஸ்டேட்டு பார்க்கணும். அஸ்ஸாமு, இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம். எதுக்கு? வெள்ளப்பெருக்கு, ஃப்ளட். ஓகே, ரைட். அடுத்தது சுற்றுலா. விஷ்ணுபாத் கோவில் வழித்தடம், மகாபோதி கோவில் வழித்தடம், ராஜ்கீர், விஷ்ணுபாத், மகாபோதி, ராஜ்கீர் விரிவான மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஒடிசாவில் கோயில்கள், நினைவுச் சின்னங்கள், கலைவண்ணங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், இயற்கை சமவெளிகள், கடற்கரை அழகுபடுத்துதலுக்கான மேம்பாட்டு திட்டம் நிதி எங்கே? ஒரிசாவில். ரைட். அடுத்தது முன்னுரிமை 8. அதுக்கு என்ன? அது என்னது? புதிய கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாடு. அடுத்த முன்னுரிமை 8 என்னது? புதிய கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாடு. அடிப்படை ஆராய்ச்சி பணிகள் மற்றும் மாதிரி வடிவிலானவர்களை மேம்பாட்டுக்கு அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி நிதியம். அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி நிதியம். தென் வர்த்தக ரீதியில் தனியார் பங்களிப்புடன் கூடிய ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பணிக்கான 1 லட்சம் ரூபாய் நிதி தொகுப்பு. தென் விண்வெளி பொருளாதாரம். விண்வெளி பொருளாதாரத்தை அடுத்த 10 ஆண்டுகளில் 5 மடங்கு விரிவாக்கம், 5 மடங்கு உருவாக்கும் வகையில் 1000 கோடி கூட்டு தொழில் நிறுவன மூலதன நிதியம். எவ்வளவு? 1000 கோடியில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த விண்வெளி பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அடுத்த 10 ஆண்டு, இந்த அடுத்த 10 ஆண்டில் 5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்தது முன்னுரிமை 9, அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தம். கிராமப்புற நிலங்கள் தொடர்பான நடவடிக்கை. அனைத்து வகையான நிலங்களும் புவி ஆதார் அல்லது தனித்துவ நில அமைப்பு அடையாளங்களுக்கு எண் வழங்கப்படும். ஆதார் கார்டு மாதிரி ஒவ்வொரு லேண்டுக்கும் தனியாக எண் வழங்குறது முக்கியமானது. நில அளவீடு சார்ந்த வரைபடங்கள், எல்லா வரைபடமும் மின்மயமாக்குதல். தற்போதைய நில உரிமையாளர்களின் அளவீடு சார்ந்த வரைபடங்களுக்கான உட்பிரிவுகள். நில ஆவணப்பதிவிற்கான நடைமுறைகள். வேளாண் நில ஆவணப்பதிவிற்கான இணைப்புகள். நகர்ப்புற நிலம் தொடர்பான நடவடிக்கைகள். நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்கள் தொடர்பான ஆவணங்களில் புவிசார் தகவல் அமைப்பு வரைபடத்துடன் டிஜிட்டல் மயமாக்குறது, ஜியோ டேக்கிங். ஓகே. அடுத்தது தொழிலாளர்களுக்கான சேவைகள். ஒரே படிநிலையிலிருந்து தீர்வு காண்பதற்கான ஷ்ராம் அப்படின்னா இந்தியில் தொழிலாளர், லேபர் இணைய மேம்பாடு. விரைவான மாற்றம் கொண்டு வரும் தொழிலாளருக்கு சந்தை, திறன்கள் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த வெளிப்படையான தரவு கட்டமைப்புகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு நிறுவனங்கள் மற்றும் தொழில் வழங்குவோருடைய வேலைவாய்ப்பு நேர்முறை தொடர்பான நடைமுறைகள். அப்புறம் தேசிய ஓய்வூதிய திட்டம் வாத்சல்யா. தேசிய ஓய்வூதிய திட்டம் பேர் வாத்சல்யா. இது வாத்சல்யா திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறார்களின் பெயர்களில் அவர்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாப்பு வாத்சல்யா ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சந்தா செலுத்தி தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. வாத்சல்யாங்கிறது என்னது? தேசிய ஓய்வூதிய திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு விஷயம். இது பகுதி 2 பார்ட் பின்னு சொல்கிறது. இது மறைமுக வரி இன்டைரக்ட், அப்புறம் ஜிஎஸ்டி வரிகள், அப்புறம் வெற்றிகரமான சரக்கு மற்றும் சேவை வரி அமலாக்க கருவை கட்டமைப்புகளும் சீரமைக்கப்பட்டு பிற துறைகளுக்கு விரிவாகப்படுத்தப்படும். அப்புறம் துறை சார்ந்த சுங்கத்தீர்வு தொடர்பான முன்மொழிகள் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பாயிண்ட்ஸ். மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள். புற்றுநோய் சிகிச்சைக்கான 3 மருந்துகளுக்கான டிரான்ஸ்டூம்பல், டெக்ட்ரகான், ஓசிமெப்ரிதனின் அண்ட் துருவலாம்ப் இந்த மருந்துகளுக்கு சுங்கத்தீர்வையிலிருந்து முழு விலக்கு. என்னென்ன மருந்துன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. 3 மருந்து. ஓகே. டிரான்ஸ்மிட்லான், டெக்ஸ்டகான், ஓசிமெப்ரிதனின் அண்ட் துருவலாம்ப் இந்த 3 மருந்து. அப்புறம் ஊடுகதிர் உபகரணம். இது முற்றிலும் சுங்கத்தீர்வு கிடையாது, நோ எக்ஸைஸ் டியூட்டி. தென் அப்புறம் மருத்துவ ஊடுகதிர் எந்திரங்களில் பயன்படுத்தப்படும் சமதள படுக்கை உற்பத்தி திட்டங்களுக்கு அடிப்படை சுங்கத்தீர்வு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கைவேசி உதிரிப்பாகங்கள்.
கைபேசிகள், அச்சிடப்பட்ட மின்னணு சர்க்கியூட்டுகள், மொபைல் மின்னேற்றிகளை அடிப்படை சுங்கத் தீர்வு 15% குறைச்சிருக்காங்க. அண்டு விலை உயர்ந்த உலோகங்கள், தங்கம், வெள்ளி போன்ற உலோகத்திற்கு சுங்க தீர்வைகள் 6%, பிளாட்டினத்திற்கு 6.4% குறைச்சிருக்காங்க. ஓகே. பிற உலோகங்கள் ஃபெரோனிக்கல், தாமிரத்திற்கு அடிப்படையான சுங்கத்தீர்வு நீக்கப்பட்டுள்ளது. அண்டு ஃபெரஸ் கழிவுகள், நிக்கல், கேத்தோடு போன்ற உலோகங்களுக்கு அடிப்படை சுங்கத்தீர்வை நீக்கப்பட்டுள்ளது. தாமிர கழிவுக்கான சலுகையுடன் கூடிய அடிப்படை சுங்கத்தீர்வை 2.5% பட்டிருக்கு. அண்ட் மின்னணு சாதனங்கள், மின்சாரத்தை கடத்தாத ரெஜிஸ்டர் உற்பத்திக்கான ஆக்சிஜன் அல்லாத தாமிரத்திற்கு நிபந்தனைகளுடன் கூடிய அடிப்படை சுங்கத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டிருக்கு. ரசாயனம் மற்றும் பெட்ரோகெமிக்கல், அலுமினியம் நைட்ரேட் ரசாயனத்துக்கு அடிப்படையான சுங்கத்தீர்வு 7.5% 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் நெகிழி பொருட்கள், பிளாஸ்டிக், பிவிசி ஃப்ளெக்ஸ் பேனர்களுக்கு அடிப்படை சுங்க தீர்வை 10% 20%, 10 to 25 ஆச்சு. தொலைத்தொடர்பு சாதனங்களில் குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கான சர்க்கியூட் போர்டுகளின் அடிப்படை சுங்க தீர்வை கஸ்டம்ஸு 10% 15% உயர்ந்திருக்கு. ஸோ அப்புறம் வர்த்தக வசதிகள், உள்நாட்டு விமான போக்குவரத்து, படகு மற்றும் கப்பல் பயணங்களை ஊக்குவிக்கும் வகையில் குறிப்பிட்ட கால வரையுடன் கூடிய ஏற்றுமதி பொருட்களுக்கான இறக்குமதி பழுதுபார்க்கும் நடவடிக்கையான கால அவகாசம் 6 மாதத்திலிருந்து ஓராண்டு காலமாக அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி விரிவாக்கப்பட்ட உத்தரவாதத்தின் கீழ் பழுது நீக்கும் நடவடிக்கைகளுக்கும் மறு இறக்குமதி அவகாசமும் கொடுத்துருக்காங்க. அந்த கால அவகாசம் 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு. அப்புறம் முக்கியமான கனிமங்கள், இது நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். முக்கிய வாய்ந்த கனிமங்களில் 25 கனிமங்களுக்கான சுங்கத்தீர்வை முற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. 25 கனிமங்களுக்கு முற்றிலும் விலக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. 2 முக்கிய கனிமங்களுக்கான அடிப்படை சுங்கத்தீர்வை குறைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வச்சுக்கோங்க. சூரிய சக்தி, சூரிய தகடுகள், மின்கலங்கள் உற்பத்தி பயன்படுத்தக்கூடிய மூலதன பொருளுடைய சுங்கத்தீர்வையிலிருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. அப்புறம் கடல்சார் பொருட்கள், அடை காக்கும் உயிரினங்கள், இன்குபேட்டிங், அப்புறம் பால்ஷீட் புழுக்கள், அப்புறம் இறால் மீன் உணவுக்கான அடிப்படை சுங்கத்தீர்வு 5% குறைச்சிருக்கு. இறால் மற்றும் மீன் உற்பத்திக்கான தேவையான இடுபொருட்கள் சுங்கத்தீர்விலிருந்து விலக்களிச்சிருக்கு. அப்புறம் தோல் மற்றும் சவளி, முக்கியமான தோல் மற்றும் சவளியில் வாத்துக்களின் கழிவிலிருந்து தயாரிக்கப்பட்ட வகைக்கான அடிப்படை சுங்கத்தீர்வு குறைச்சிருக்கு. அப்புறம் மீள்தன்மையுடன் கூடிய நூல் உற்பத்திக்கான மெத்தலின் டிப்னைன் டிசோனனைட் பொருளுக்கான நிபந்தனையுடன் கூடிய அடிப்படை சுங்கத்தீர்வை 7.5% 5% குறைக்கப்பட்டிருக்கு. முக்கியமானது. ஓகே, ரைட். அடுத்து நேர்முக வரிகளை எளிமைப்படுத்துவதற்கான முயற்சிகள், வரி செலுத்துவோருக்கான சேவை மேம்பாடு, உறுதியான வரி நடவடிக்கைகள் மற்றும் சட்ட சிக்கலில் குறைவான நடவடிக்கை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபெசிலிட்டேஷன், அரசின் நிதி மேம்பாடு மற்றும் நலத்திட்டங்களுக்கான வருவாய் இனங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். 2023 ஆண்டில் 58% நிறுவன வரி தொடர்பான நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு நிதியாண்டில் தனிநபர் வருமான வரி முறையின் கீழ் 3/2 மடங்கு கூடுதல் எண்ணிக்கையான வரி செலுத்துவோர் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறக்கட்டளைகளுக்கான எளிமைப்படுத்தப்பட்ட டிடிஎஸ் முறைகள், அறக்கட்டளைகளுக்கான 2% வரி விலக்கு 2 இருந்ததில் 1 இணைக்கப்பட்டுள்ளது. 5% வரி பிடித்தம் கொண்ட பல்வேறு கட்டணங்கள் இணைக்கப்பட்டு 2% வரி பிடித்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதி சார்ந்த அலகுகளின் மறு கொள்முதல் நடவடிக்கைகள் மற்றும் யூடி அலகுகளின் 20% வரி பிடித்தம் விகிதம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. மின்னணு வர்த்தகம் புரிவோருக்கான வரிப்பிடித்த விகிதம் 1%இலிருந்து 0.1% குறைச்சிருக்காங்க. வரிப்பிடித்தம் தொடர்பான அறிக்கைகளின் தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் வரை
தாமதமாக செலுத்தப்படும் வரி பிடித்தங்கள் குற்ற நடவடிக்கைகளாக கருதப்படாது. எளிமைப்படுத்தப்பட்ட வரி மதிப்பீடுகள் என்ன எளிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 50 லட்சம் அல்லது அதற்கு கூடுதலான வருமானத்திற்கு வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ள கணக்குகள் மதிப்பீட்டு ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை மதிப்பீடு செய்யும் வகை செய்யப்பட்டுள்ளது. 3லேருந்து 5 வருஷம் ஆக்கியாச்சு. அடுத்து சோதனை தொடர்பான வழக்குகளில் கால அவகாசம் 10 ஆண்டுகளில் 6 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளிலிருந்து 6 ஆண்டுகளாக குறைச்சிருக்கு. மூலதன லாபம் தொடர்பான எளிமைப்படுத்தப்பட்ட மற்றும் நெறிமுறைப்படுத்த வழிமுறைகள் குறுகிய கால லாபத்திற்கான குறிப்பிட்ட நிதிசார் சொத்துக்கள் மீது 20% உயர்த்தப்பட்டுள்ளது. அனைத்து விதமான நிதிசார் மற்றும் நிதி சாராத சொத்துக்களின் மீதான நீண்ட கால மூலதன உபயம் லாபம் மீதான வரி 12.5% அதிகரிக்கப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட நிதிசார் சொத்துக்களின் மூல லாபத்திலிருந்து வரி விலக்கு பெறுவதற்கான உச்ச வரம்பு 1.2 லட்சம். மிந்தி 1 லட்சமாக இருந்தது. இது இந்த ஏழியரா இந்த நீண்ட கால இது 10 இருந்து 12 இருக்குது. ஓகே, ரைட். வழக்குகள் மற்றும் முறையீடு சமரச தீர்வு 2021 திட்டத்தின்படி தொழில் வரி தொடர்பான பிரச்சனைகளுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலுவையில் உள்ள வழக்குகள் தீர்வு காணப்படும். எப்பவும் சொல்கிறேன், இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இந்த கீழ்கண்ட பகுதி உங்களுக்கு தெரியும். தீர்ப்பாயத்தை என்னென்ன எவ்வளவு இருந்தால் நம்ம எந்த தீர்ப்பாயம் போகிறோம் அப்படின்னு தெரியணும். நேரடி வரிகள் உற்பத்தி சேவை வரி தொடர்பான மேல்முறையீடு செய்வதற்கான உச்ச வரம்பு மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உயர்த்தப்பட்டிருக்கு. எவ்வளவு? இப்போ தீர்ப்பாயங்கள் டெப்டி ட்ரிபியூனல் இருக்கு இல்லையா, அங்கே மேல்முறையீடு 60 லட்சமாக ஃபஸ்ட்டு ட்ரிபியூனலில் 60 லட்சமாகவும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடியது முறையீடு 2 கோடியாகவும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது 5 கோடியாகவும் நிர்ணயிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள். டெப்டி ட்ரிபியூனலில் 60 லட்சம், ஹைகோர்ட்டு 2 கோடி, சுப்ரீம் கோர்ட்டு 5 கோடி. இதை ஞாபகம். மற்றபடி சர்வதேச வரிமுறைகளில் உறுதித்தன்மை வழங்கும் வகையில் வரி தொடர்பான வழக்குகளுக்கு குறைக்கும் வகையில் பாதுகாப்பான துறைமுக விதிமுறைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேலைவாய்ப்பு முதலீடு புத்தொழில் நிறுவனங்களுக்கு சூழல் அமைப்புக்கான வழியில் வலுப்படுத்தும் வகையில் அனைவிதமான முதலீட்டாளர்களுக்கான ஏஞ்சல் வரி, முக்கியமான பாயிண்ட், ஏஞ்சல் வரி நீக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்தியாவில் கப்பற் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாட்டு கப்பல் நிறுவனங்கள் உள்நாட்டில் மேற்கொள்ளும் போக்குவரத்து சேவைகளுக்கான வழிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமானது ஏஞ்சல் வரி நீக்கப்பட்டிருக்கு. நாட்டில் வைரத்திற்கான மூலப்பொருட்களை விற்பனை செய்யும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுரங்க நிறுவனங்களுக்கான பாதுகாப்பு துறைமுக வரி விதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதில் வெளிநாட்டு பெரு நிறுவனங்களுக்கான வரி விகிதம் 40%லிருந்து 35% குறைச்சிருக்கு. 40லிருந்து 35% குறைத்திருக்கு. வரி விகித கட்டமைப்பு இது என்னது? எதிர்கால மற்றும் விருப்பத்தின் அடிப்படையிலான பங்கு பரிவர்த்தனைகள் வரி விகிதங்கள் இடையே 0.2% முதல் 0.1% குறைச்சிருக்காங்க. பங்குகளை திரும்பப் பெறுவதற்கு மூலம் பெறப்படும் வருமானத்திற்கு வரி விதிக்கப்படும். பங்குகளை திரும்ப பெறுவதன் மூலம் பெறப்படும் வருமானத்திற்கு வரி விதிக்கப்படும். புதுசு. ஓகே. அதுக்கப்புறம் சமூக பாதுகாப்பு நன்மைகள். தொழிலாளர் சம்பளத்திலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் பங்களிப்பின் பிடித்தம், முக்கியமான பாயிண்ட், 10%லிருந்து 14% பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். யோசித்து பாருங்கள், பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 10% இருந்துச்சு, இப்போ 14%. முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வெளிநாடுகளில் உள்ள சொத்து அசையும் சொத்து 20 லட்சம் ரூபா வரையில் வச்சுருந்தாலும் சிறு அசை சொத்துக்களை பற்றி எந்த விதமான இதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் இன்னும் வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2% சமவீத தீர்வு விளக்கப்பட்டிருக்கு. புதிய வரிமுறையின் கீழ் தனிநபர் வருமான வரியில் கொண்டுவிடப்பட்ட மாற்றங்கள். இப்போ என்னென்னு பாருங்கள். இது முக்கியமான பாயிண்ட்டு. புதிய வரி விகிதத்திற்கான தேர்வு செய்யக்கூடிய தனிநபர் நிலைக்கழிவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000லிருந்து 75,000 உயர்த்தப்பட்டிருக்கு.
ஓகே, முக்கியமான பாயிண்ட்டு. ஓய்வூதியர்களுக்கான குடும்ப ஓய்வு கழிவு தொகை 15,000 25,000 அதிகரிச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான நம்ம ஞாபகம் போகிற கீழ்ப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட வரி வீத கட்டமைப்புகள் ஸ்லாப்ஸ். அடிப்படை வருமானம் 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸே கிடையாது, 0%. ஒன்று. அடுத்தது 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை வருமானம் உள்ளவங்களுக்கு 5% 5% டேக்ஸ். அடுத்தது 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் இருக்கவங்களுக்கு 10% டேக்ஸ். அடுத்தது 10 லட்சத்திலிருந்து 12 லட்சம் உள்ளவங்களுக்கு 15 லட்சம் டேக்ஸ். அடுத்தது 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம் இருக்கவங்களுக்கு 20%. அடுத்தது 15க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 30%. 30% ஹையஸ்ட்டு. ஸோ ஹையஸ்ட்டு ஸ்லாப் எத்தனை ஸ்லாப் இருக்குது? இது 0 வரைக்கும் 3 லட்சம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இது ஒரு சீரீஸில் 1 2 3 4 5 6 இந்த ஸ்லாப்புக்கு அப்புறம் 30%. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புதிய வருமான வரி முறை தேர்வுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். 2 இருக்குது. ஒன்று ஓல்டு டேக்ஸ், இன்னொன்று நியூ டேக்ஸ். இது வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு மட்டும்தான் பொருந்தும், நாட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். அதுக்கப்புறம் இந்திய புதிய வரி விதிகள் மூலம் இந்த புது வரி இருக்குல்லையே, இதனால் எவ்வளவு சேவ் ஆகும் அப்படின்னா, தனிநபர் வருமானத்திலேருந்து 17,500 நீங்கள் சேமிக்க முடியும். ஒரு ஆளால் 17,500 மட்டும்தான் சேமிக்க முடியும் ஒரு வருஷத்தில். ரைட்? ஸோ தேங்க்யூ வெரி மச். இதில் இன்னொரு வீடியோ இருக்குது. அப்புறம் வந்து நம்ம எக்கனாமிக் சர்வே நேற்றே போட நினச்சோம், மறந்து போயிட்டோம். மறக்கலை, ரொம்ப பிஸி. ஸோ அது எக்கனாமிக் சர்வேயும் நம்ம வந்து அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பேசுவோம். ரைட்? தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.